உங்கள் மைதர்கள் உங்கள் தேச பக்தர்கள் நேரியவடத்தால் வருவாகியவர் நீங்கள் கண்டு என்னும் உள்ளனா ஓ கனடா நின்னை போற்றி அணிவதுபோ புகழை சுமந்திரத்தை என்னும் இறைவன் ஓ கனடா நான் நின்னை போற்றி அணிவது போ தமிழ் மொழி வாழிக வாழிகவே வானமழந்த அனைத்து வளர்ந்திடும் தன்மொழி வாழிகவே நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிக வாழிகவே வளர்ந்த அனைத்து வளர்ந்திடும் தன்மொழி வாழியவே வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழலி நீங்க தமிழ் மொழியோங்க துளங்கு தமிழகமே கொல்லை வினைதது கொல்லையன்று சுழல தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வளர்ந்த அனைத்து மொழிந்து வளர்மொழி வாழிகவே. நன்றி. கனடிய தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து என்பவற்றை இசைத்து செல்வன் ருதுஷ்கரன் ரமணீஸ்வரன், செல்வன் செந்தூரன் மனோகரன், செல்வன் வாரணன் ஜெயக்குமார் ஆகிய மாணவர்களுக்கு நன்றிகள். மண்டபத்திற்கு வெளியே யாராவது நின்றால் உள்ளே வரும் வண்ணம் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். கௌரி கவிதாலயம் இசைக்கல்லூரி அதிபர் திருமதி கௌரி சம்பந்தன் அவர்கள் பெருமையுடன் வழங்கும் இசைப்பேழை நூல் வெளியீட்டு விழா. இசைப்பேழை நூல் வெளியீட்டை இங்கே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற எமது இசைப்பேழை நூலாசிரியர் முதலிலே கௌரி சம்பந்தன் அவர்களின் இந்த விழாக்குழு சார்பாக இந்த இசைப்பேழை நிகழ்வை பெருமை சேர்ப்பதற்காய் தமது வேலைப்பளுக்களையும் பாராது இங்கே எமக்காக வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய திரு தம்பையா ஸ்ரீபதி அவர்களையும், மதிப்புக்குரிய டாக்டர் சன் அம்பலவான பிள்ளை சண்முக வடிவேல் அவர்களையும், மதிப்புக்குரிய திருமதி வேமகுடி ரவீந்திரன்,
மற்றும் மதிப்புக்குரிய டாக்டர் குமுதா விமலச்சந்திரா அவர்களையும் வரவேற்பதில் விழாக்குழு சார்பாக பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த இசைப்பேழை வெளியீட்டு விழா எனும் அழகிய தேரை உங்கள் முன் அடுத்த ஓரிரு மணித்துளிகள் எடுத்துச் செல்வதற்காய் உங்கள் முன் உங்களில் ஒருவனாய் உங்கள் அன்பின் ஜெயக்குமார் சுவாமியின் இனிய காலை வணக்கங்கள். இசைப்பேழை என்றால் இசை தட்டுத்தானே சீடி என்பார்கள் என்று என்னிடம் ஒருவர் கேட்டிருந்தார். அதற்கு நான் கூறியிருந்தேன், இந்த இசைப்பேழை என்பது எமது வருங்கால சந்ததியினருக்காய் எமது இசை நூலாசிரியர் அமைத்து வைத்திருக்கின்ற ஒரு இசை பெட்டகம். அது ஒரு பொக்கிஷமாக நமக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே அவனுக்கான ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பார்கள். அந்த பக்கத்தை பிறர் வாசிக்கும் வண்ணம் செய்வது அவரவர் கைகளிலே இருக்கின்றது. அந்த வகையிலே எமது நூலாசிரியர் தமது பக்கத்தை ஆரம்பித்து விட்டார் என்றே கூற வேண்டும். நான் இங்கே ஆரம்பித்து விட்டார் என்று குறிப்பிடுவது, அவர் இன்னும் பல நூல்களை எழுத வேண்டும், பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று இந்த நாளிலே வாழ்த்துகின்றோம். ஒல்வதறிவது அறிந்து அவன்கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல்லை என்பார் வள்ளுவ பெருந்தகை. தனக்கு ஏற்புடையதான ஒரு காரியத்தை எடுத்து அதற்காக கடின உழைப்பிலே ஈடுபட்டு செய்பவர்களுக்கு அதிலே முடியாதது ஒன்றுமில்லை என்பார்கள். நீங்கள் கனவை காணுங்கள், அந்த கனவு உங்களை நித்திரை செய்யப்படாது தடுக்குமாயின் அதற்காக உழையுங்கள், அந்த கனவு ஒரு நாள் நனவாகும் என்கின்றார் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். இவற்றையெல்லாம் தன் வாழ்நாளிலே செய்து காட்டியிருக்கின்றார் எமது நூலாசிரியர். திருமதி கௌரி சம்பந்தன் அவர்கள் சிறு வயதிலேயே சங்கீதம் தரம் 2 கற்கும் போதே இவ்வாறான ஒரு கைநூல் தேவை என்பதை உணர்ந்து தன் வாழ்வின் முழுவதும் அந்த கனவோடு முயன்று இன்று அதை நிறைவேற்றிய பெருமையோடு இங்கே வீட்டிருக்கின்றார். சிறு வயதிலேயே சங்கீதம், வீணை, வயலின், வில்லுப்பாட்டு என்று இசை சம்பந்தமாக கற்றுத் தேர்ந்து உயர்கல்வியை கணிதத்துறையிலே பயின்று பின்னர் யாழ் பல்கலைக்கழகத்தில் நுண்கலை பீடத்தில் இசைக்கலைமணி பட்டத்தையும் பெற்று இசை ஆசிரியராக சிறப்புற பணியாற்றி பின் கனடா வந்து தனது கல்வியை கணக்கியல் துறையிலே பட்டம் பெற்று இருந்தும் அவர் உயிரிலே கலந்த இசையின் ஆர்வத்தால் இங்கே டொரண்டோவிலே கௌரி கவிதாலயம் என்ற இசை கல்லூரியை ஆரம்பித்து பல மாணவர்களை இசைத்துறையிலே உருவாக்கியுள்ளார். இந்த பணிகள் குடும்ப பணிகள் என்ற கடும் சுமையிலும் இந்த இசைப்பேழையை உருவாக்கி வெற்றியும் கண்டுள்ளார் எமது நூலாசிரியர். ஒரு மனிதன் 12 ஆண்டுகள் தவம் செய்வானாயின், உழைப்பானாயின் அவனுக்கு ஏற்படுகின்ற மாற்றம் பெரிதும் முந்துதலாக அவன் வாழ்விலே இருக்கும் என்பார்கள். அருணகிரிநாதர் தனது தொழுநோயிலிருந்து 12 ஆண்டுகள் தவமிருந்து முருகப்பெருமானின் அருளினால் முத்தைத்தெருபத்தி திருநகை என திருப்புகளை எமக்கு அளித்துள்ளார். அந்த வகையிலே 12 ஆண்டுகள் கடும் முயற்சியின் பயனாக இந்த நூல் நமது கைகளிலே வந்துள்ளது. இந்த நூலானது வருங்கால சந்ததியினருக்கும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரும் உறுதுணையாக இருக்கும். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கின்றாள் என்று கூட பெருமைப்படுகின்ற எமது சமுதாயம் ஒரு பெண்ணின் வெற்றியின் பின்னால் ஒரு ஆண் இருக்கின்றான் என்பதை கூற வைக்கப்படுகின்றது. ஆனால் இங்கே எமது இசை பேழை நூல் வெளியீட்டு ஆசிரியர் கௌரி சம்பந்தரின் முழு வெற்றிக்கும் பின்னால் அவரது துணைவர் திரு ஐங்கரன் சம்பந்தன் அவர்கள் இருக்கின்றார். இசை என்பது எல்லைகளற்ற காட்டாற்று வெள்ளம் போன்றது என்பார்கள். அதை கட்டுக்குள் கொண்டு வருவதே தாளம் எனப்படுகின்றது. தாளத்தின் பலம் பெறும் தமிழ் சொல் கொட்டு என்பதாகும். கொட்டும் பாட்டும் நடையுடன் கூடுவது கூத்து எனப்பட்டது. எனவே நடனம், நாட்டியம் ஒன்றாகி இசையும் தாளமும் ஒன்றுக்கொன்று உறுதுணையாய் இருந்து வருவவை. இன்று நாம் சங்கீதம் என்பது கர்நாடக சங்கீதம், இந்துஸ்தானி சங்கீதம் என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவற்றுக்கெல்லாம் முந்தையது எமது தமிழிசை. இந்த தமிழிசை கர்நாடக சங்கீதத்தின் வெளிப்பாட்டினால் மலங்கடிக்கப்பட்டு
கீழே செல்லப்பட்டு மீண்டும் அது உயிர்ப்பிப்பதற்காய் இன்று தமிழ்நாட்டிலே பல அமைப்புகளும் தமிழிசையை மீண்டும் கொண்டு வருவதற்காய் பெரும் முயற்சிகள் எடுத்து வருகின்றன. அந்த வகையிலே எமது எதிர்கால சந்ததியினருக்கான எமது இசை பற்றியும் தமிழை பற்றியுமான ஒரு உத்வேகத்தை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த நூலாசிரியரின் இசைப்பேழை நூல் பெரிதும் உறுதுணையாக இருக்கின்றது என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் இங்கே அவர் குறிப்பிடுகின்ற ஒவ்வொரு உசாத்துணை நூல்கள் குறிப்புகள் அனைத்துமே எமது வேர்களை தேடி ஓடுகின்றன. அந்த வகையிலே இந்த இசைப்பேழை நூல் என்பது வருங்கால எமது சந்ததியினருக்கும் அதை இசையை கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இசைப்பேழை நூல் வெளியீட்டு விழாவில் முதல் நிகழ்வாக பிரதம விருந்தினர் உரை இடம்பெற இருக்கின்றது. சிறப்புரை இடம்பெற இருக்கின்றது. தமிழிசை கலாமன்றத்திலும் இந்துமா மன்றத்திலும் தலைவராகவும் 42 வருடங்கள் வக்கீலாக பணியாற்றியதுடன் டொரண்டோவில் 20 வருடங்கள் தனது வக்கீல் தொழிலில் பணியாற்றி வருகின்ற நாம் எல்லோராலும் அறியப்பட்ட மதிப்புக்குரிய ஐயா திரு தம்பையா ஸ்ரீபதி அவர்களை சிறப்புரையாற்றும் வண்ணம் பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றோம். சபையிலே இருக்கின்ற பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கம். இன்றைய விழாவின் பிறந்த விருந்தினராக வந்திருக்கின்ற பல் வைத்திய கலாநிதி டாக்டர் சண்முக வடிவேல் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு அருகிலே அமர்ந்திருக்கின்ற அம்மையார் அவர்களுக்கும் விழாவை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த தம்பிக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு ஒரு சில வார்த்தைகளை பேசி நிகழ்ச்சிக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். முதலிலே நான் நிகழ்ச்சிக்கு யார் தலைமை என்று கேட்ட பொழுது பல்வைத்திய நிபுணர் சண்முக வடிவேல் அவர்கள் இந்த விழாவுக்கு தலைமை தாங்குகிறார் என்று சொன்னார்கள். நான் யோசித்தேன், பல்லுக்கும் சங்கீதத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கென்று யோசித்தேன். ஏனென்றால் எத்தனை பெரிய சங்கீத வித்வான்கள் அவர்கள் இருக்கிற சபையிலே பல்வைத்தியத்துக்கு என்ன வேலை இந்த சங்கீதத்துக்கு என்று யோசித்தேன். ஆனால் பிறகு பார்த்தேன் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. பல்லு போனால் சொல்லு போச்சு, அப்போ சொல்லு போச்சுண்டா பாட்டு போச்சு. ஆடப்படினாலும் ஏதோ ஒரு கனெக்ஷனை வச்சுத்தான் பல்வைத்தியரை அழைத்திருக்கிறார் என்று நான் வேடிக்கையாக நினைத்தாலும் கௌரி சம்பந்தன் அவர்கள் ஒரு பாரம்பரிய பெரிய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு பெண்மணி. அவருடைய நெருங்கிய உறவினர் டாக்டர் சண்முக வடிவேல் அவர்கள். சண்முக வடிவேல் அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்வதற்கில்லை, அவரை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது எல்லாம் சொல்வார்கள். ஆனால் எங்களுடைய இந்து மாமன்றத்தினுடைய போஷகர், தமிழிசை கலாமன்றத்தின் நெருங்கிய ஆதரவாளர். அது மாத்திரமல்ல, எந்தெந்த தமிழ் சைவ நிகழ்ச்சிகளிலே அவரை காணாமல் இருக்க முடியாது. அவர் ஒரு வார்த்தை எனக்கு ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன வார்த்தை என்றும் என்னுடைய காதிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. அதை பல இடங்களிலே சொல்லியிருப்பேன். அதை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு போகிறேன். அவர் சொன்னார், ஸ்ரீபதி, நாங்கள் தமிழர்களிடம் உழைக்கிறோம், எங்களுடைய உழைப்பிலே ஒரு பகுதி தமிழர்களுக்கு போக வேண்டும் என்று சொன்னார். அந்த வார்த்தை மிகவும் நிதர்சனமான சத்தியமான வார்த்தை, உண்மையான வார்த்தை. அதை இங்குள்ள அனைத்து பெருமக்களும் எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய சமூகத்திற்கு அதை செய்ய வேண்டும். எங்களுடைய வருங்கால சந்ததிக்கு நாங்கள் தனிய புத்தகங்கள் மற்றும் ஆவணங்களை மட்டும் உருவாக்கி கொடுப்பதால் மட்டும் முடிந்து விடாது, பொருளாதார உதவிகளையும் செய்து அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைய இந்த நூல் கௌரியிடம் நான் கேட்டேன்,
பல தடவை அடித்து நீங்கள் வந்து அடித்து என்ற இந்த பழக்கம் கூடாத சொல்லு இந்த அழைத்து அதான் சரி என்னை அழைத்து பல தடவைகள் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் நாங்கள் கட்டாயம் வரவேன் என்று சொல்லி போட்டு புத்தகத்தை பற்றி பேச வேண்டும் என்று புத்தகத்தை பேசுகிற அளவுக்கு எனக்கு சங்கீத அறிவு இல்லை. ஆனால் அந்த புத்தகத்தை ஒருக்கா பார்த்தால் சந்தோஷமா இருக்கும் என்று சொன்னேன். அவர் அந்த புத்தகங்களை கொண்டு வந்தார். அது கிட்டத்தட்ட 20-25 ராத்தல் இருக்கும் உலகம் இந்த எல்லாம் வச்சிருக்கு. வாலியே தூக்கலான்டா நான் 75 வயதுக்காரன் இப்படி தூக்குறேன். அப்போ அந்த புத்தகத்தை கொண்டு வந்தார். அது 2 பாகங்களாக மிகப்பெரிய புத்தகங்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது வாசிக்கிறேன் என்றால் அவர் 12 வருஷம் பாடுபட்டு தான் இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறார். நான் அதை வாசிக்கிறதால் குறைந்த 12 மாதம் வேணும். ஆனால் சும்மா மீதால இப்படி தட்டி பார்த்து போட்டு அவ்வளோத்தோடு அமைதியாக இருந்தோண்டு அவரிடம் சொன்னேன், நீ தமிழிலே இந்த புத்தகங்கள் எழுதியிருக்கிறாய், ஆனால் இப்பொழுது இங்கே வாழுகின்ற எங்களுடைய இளம் சந்ததி இதை புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு தமிழ் வாசிக்கின்ற அளவு அது தேய்ந்து கொண்டு போகிறது, ரொம்ப தேய்ந்து கொண்டு போகிறது. நாங்கள் எல்லாம் யூனிவர்சிட்டியில் எடுத்து வச்சிருக்கிற 3 மில்லியனுக்கு காரை வேண்டி கராச்சிக்குள்ள விட்ட மாதிரி அதுக்கு நிற்குது. அப்ப அது எந்த அளவுக்கு நாங்கள் தமிழ் வளரும் என்ற பற்றியெல்லாம் இது கதைக்கிற இடமில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் மனதிலே பெரிய தாங்கள் உண்டு. அதாவது எங்களுடைய பிள்ளைகள் தமிழ் வாசனை குறைந்து கொண்டு வருகிறது. அதை எல்லோரும் மனச்சாட்சி உள்ளவரை ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நான் கேட்டேன், இது எப்படி வழியாத்த இந்த பிள்ளைகள் வாசிக்க போகுது. அவர் ஒரு நல்ல மரமொழி சொன்னார். அதை நிரூபித்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதிலே உள்ள அனைத்தையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அதையும் 2 பாகங்களாக நான் செய்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். என்றால் காலத்தை உணர்ந்து காலத்தையும் நேரத்தையும் இன்றைய இங்கே வாழுகின்ற தமிழர்களுடைய போக்குகளையும் உணர்ந்து அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இது இருக்கின்றவர்கள் எனக்கு தெரியும் எல்லோரும் ஒரு 100க்கு 70% கௌரிக்காக வந்திருக்கா என்பது தெரியும். எல்லாம் அப்படித்தான். அதாவது சாமி சடங்கா இருந்தானே, கல்யாண விழா இருந்தானே, எந்த இது இருந்தாலும் அழைக்காத பொருளையோ மற்றபடி போறதில்ல தானே. ஆனபடினால அவர் அழைத்து அனைத்து அன்பர்களும் அவரை கௌரவித்து வந்திருக்கிறீர்கள். இந்த புத்தகங்கள் உண்மையிலேயே தமிழிசை கலாமன்றத்தை பொறுத்த மட்டிலே இசை கற்பிக்கின்ற இந்த ஆசிரியருடைய சார்பிலே நான் உண்மையிலே அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் 12 வருடங்கள் தம்பி அதுக்கு உதாரணங்கள் சொன்னால் 12 வருஷத்துக்கு அது 12 நீங்கள் ஒன்றை சொல்ல மறந்து விட்டீர்கள். 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் குறிஞ்சி மலரும் பூக்கின்றது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மற்றெல்லாம் அடுத்த மற்ற இதுகள் பூன்றது ரொம்ப முக்கியமானது, மனத்தை கொடுக்கிறது. எனவே அந்த குறிஞ்சி மலர் என்று நான் சொல்லியிருந்தால் நான் எதிர்பார்த்தேன். ஏன் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் இந்த புத்தகம் உண்மையிலேயே ரொம்ப 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 அவசியமான புத்தகம். ஆனால் இது எத்தனை பேர் பாவிக்க போகிறார்கள் தெரியவில்லை. இங்கே இசையாசிரியர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். என்னுடைய தமிழிசை கலாமன்றத்தினுடைய செயலாளர் இருக்கிறார்கள், முன்னாள் பொருளாளர் இருக்கிறார், இப்படி சிலர் இருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னால் குதிரைகளை இழுத்து கொண்டு போய் குளத்துக்கு பக்கத்தில் விடலாம். குடிக்க வேண்டியது குதிரை, நாங்கள் குடிக்க முடியாது. அப்போ இங்கேயும் கூட இசையாசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களை மாணவிகளை அந்த இசைக்குள்ளே கொண்டு சென்று அதிலே ஆர்வம் உண்டாக்க வேண்டும் என்றால் இப்படியான அடிப்படை விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டும். ஏன் அந்த வீட்டில் இருந்தால் பெற்றோர்கள் கூட அதை வாசித்து இதிலே ஏதோ இருக்கென்று வாசித்து தெரிந்து கொள்ளலாம். எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி எனக்கு நல்லா இருந்தது. எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் இந்த தமிழ்மொழி வாழ்த்து, இந்த ஓகேனடா எல்லாம் பொம்பளை புள்ளி எல்லாம் பாடும். இன்றைக்கு 3 ஆம்பளைகள் பாடினாங்க. இந்த மரியாதை உண்மையிலே இந்த ஆண்களுடைய மரியாதை இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. புது வருஷம் நல்ல முயற்சியோடு உருவாகி இருக்கிறது. அது கூட எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னு சொல்லி சொன்னால் தயவு செய்து இங்கே இருக்கிற பெற்றோர்களை நான் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய வருங்கால சந்ததி தமிழை வளர்க்காவிட்டால், தமிழில் ஆர்வம் காட்டாவிட்டால் இந்த மண்ணிலே தமிழ் ஒளிந்து போகும். இது நிதர்சனமான உண்மை. நான் ஒரு லோயர், நாங்கள் லோயர் மேல போய் பேசுறது இல்லை, உண்மையைத்தான் சொல்றது.
ஏன் சிரிக்கிறீங்க? லோயர் மாதிரி போய் பேசுறாங்க. உண்மை, நாங்கள் உண்மையை தான் பேசுவோம். அப்போ என்னுடைய மனதிலே உள்ள அந்த விஷயத்தை நான் இங்கே பட்டவர்த்தனமாக சொல்லுகிறேன். என்னவென்று சொல்லி சொன்னால், தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகள் இல்லாவிட்டால் உங்களுடைய பேர குழந்தைகள் அவர்கள் இந்த மண்ணிலே எங்களுடைய மொழியை காப்பாற்றிவிட்டால் எங்களுடைய இனம் அழிந்து போகும். இங்கே இனம் அழிந்து போனால் எங்களுடைய மண்ணிலே வாழுகின்ற இனத்தின் மீது உள்ள பற்று அழிந்து போகும். இப்பொழுதே சொல்கிறார்கள் யோ கண்ட்ரி என்று சொல்கிறார்கள். அவ கண்ட்ரி என்று நாங்கள் சொன்னது அவர்கள் யோ கண்ட்ரி என்கிறார்கள். எனவே அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். நான் நேற்று ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். பாரதி கலாமன்றம் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில நான் பேசுகின்ற பொழுது சொன்னேன், அதாவது ஈழத்திலிருந்து வந்திருக்கின்ற தமிழர்கள் ஒரு காட்டு மிராண்டி உள்ளிருந்து வந்ததாக யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. நாங்கள் ரொம்ப பண்பாடு கலாச்சாரம் மிக்க ஒரு ஊரில் இருந்து வந்தவங்கள் தமிழங்கள் என்பதை நீங்கள் யாரும் இங்கே இருக்கிறோம். நான் அங்கே உள்ள இந்திய மக்களுக்கு உரைக்கும்படி சொன்னேன். ஏனென்றால் சிலர் நினைக்கிறார்கள் நாங்கள் ஏதோ ஒன்றும் தெரியாத ஊரில் இருந்து வந்திருக்கிறோம் என்று. இன்றைக்கு இந்தியாவிலேயே எத்தனையோ பெரிய பெரிய நூல்கள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் கௌரி சம்பந்தன் போன்ற இந்த குலத்துக்குள்ளே விளக்காக இருக்கின்ற சில கலைஞர்கள், சில எழுத்தாளர்கள், அவர்கள் எல்லாம் தங்களுடைய திறமைகளை இப்படியே வெளியிலே கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். உண்மையிலே இதை இங்கே பத்திரிகை நண்பர் இருக்கிறார், லோகந்தலிங்கம் இருக்கிறார், அங்கால கிருஷ்ணலிங்கம் இருந்த ஆளக்கான இல்லை. நீங்கள் உங்களுக்கு எல்லாம் பாரிய கடமை இருக்கிறது. தயவு செய்து இந்த நிகழ்ச்சிகள் பொதுமக்களுக்கு போக வேண்டும். ஊடகவியலாளர்கள் தான் எங்களுடைய கலை கலாச்சாரங்களை இங்கே நாங்கள் பிறப்பித்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பெரிய மாபெரும் கடமைக்குள்ளே அகப்பட்டு போயிருக்கிறோம். எங்களுடைய வயதுக்காரர், எங்களுடைய சந்ததி, எங்களுடைய வயது ஒத்தவர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் இடையிலே நின்று தத்தளிக்கின்ற நிலைமை. வீட்டிலே பிள்ளைகள் சண்டை பிடிக்கின்ற பொழுது ஆங்கிலத்தில் தான் சண்டை பிடிக்கிறார்கள், தமிழில் சண்டை பிடிப்பதில்லை. தமிழில் நாங்கள் கேட்டால் அவர்கள் ஆங்கிலத்தில் தான் மறுமொழி சொல்கிறார்கள். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? இப்படியே போய்விடும். நாம் நமது தமிழர்கள், நாங்கள் தமிழர் என்று சொல்லிக்கொண்டு போகிறோமே தவிர எங்களுடைய அடிப்படை பண்பாடுகள், கலாச்சார, மொழி எல்லாவற்றையும் துளைத்து கொண்டு வருகிறோம். நீங்கள் நினைக்கலாம் இது என்ன பாட்டு புத்தகத்துக்கு வந்தா இந்த இதை கதைச்சுக்கொண்டு இல்லை. இது முக்கியம். தமிழ் இருந்தால்தான் தமிழ் கலை கலாச்சாரங்கள் வாழும். எனவே அந்த ரீதியிலே கௌரி சம்பந்தனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். காரணம், 12 ஆண்டுகள் நீ சலிக்காமல் இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டது உண்மையிலே எங்கள் எல்லோருக்கும் மிக பெருமை. நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். உண்மையிலே இது அதாவது ஒரு காலத்திலே இந்த வெளிநாடுகளிலே நாங்கள் இருந்த எங்களுடைய உறவினர்கள் முதல் போகின்ற பொழுது முதல் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு கடிதம் வரும், நான் சுகமா இருக்கிறேன் என்று வரும். பிறகு அங்காலே அவன் இலங்கைக்கு வந்தா சந்திச்சாலுடைய இல்லாட்டி கடிதமே வராது. நாங்கள் எழுதுறதில்லை, விட்டுட்டோம். அது இப்ப இந்த வாட்ஸ்அப் அதுகள் இதெல்லாம் இந்த நாசம் போன சாமான எல்லாம் வந்தா பிறகு துண்டா ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப அப்படியா இருக்கின்ற பொழுது ஒரு பெண் தன்னுடைய குடும்ப கடமைகளோடு, தன்னுடைய சமுதாய கடமைகளோடு, தன்னுடைய மாணவர்களை கற்பிப்பதோடு 12 ஆண்டுகள் இருந்து இந்த புத்தகத்தை எழுதினார் என்றால் எவ்வளவு பாராட்டுக்குரியவர்கள் நாங்கள் யோசிக்க வேண்டும். அவர் தம்பி சொன்னார், அதாவது ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலும் பெண் நிற்கிறார் என்று. ஆனால் இந்த பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆண் நிற்கிறார் என்று. நாங்கள் என்றைக்கு தாலி கட்டினோமோ அன்றைக்கு பெண்களுக்கு பின்னால் தான் நிற்கிறோம். அது ஒரு சந்தேகம் தேவையில்லை. ஆல்வேஸ் வி ஆர் வித் தெம். இல்லாட்டி இருக்கல சோகம் இல்லை. அதான் நிதர்சனம், அதான் உண்மை. இதை சும்மா பெருமைக்காக சொல்றது. ஒரு ஆனந்த பெண்ணுக்கு பின்னால பெண்பிள்ளைக்கு பின்னாலே அது இன்றைக்கு தாலி கட்டணுமோ அன்றைக்கு எல்லாம் முடிஞ்சு. சரி, அப்ப என்னத்துக்கு அதை சொல்கிறேன் என்றால், நிச்சயமாக இங்கே வந்திருக்கின்ற அன்பர்கள் என்று உண்மையிலேயே சனிக்கிழமை பல கடமைகள் இருக்கும். இருந்தாலும் நான் சொன்னேன், கௌரிக்கு சொன்னேன், சரியாக 10 மணிக்கு சார் துவங்குவோம். நான் சொன்னேன், சனிக்கிழமை காலம் எழும்பி கூழ் காய்ச்சல் அலுவல் இருக்குது, கடைக்கு போற அலுவல் இருக்கு, எங்க நல்ல மீன் இருக்குன்னு பாக்குறாள், இந்த புத்தகம் வந்து ஆரை வர போறாங்க. ஆனால் அவள் ஒன்று சொன்னால், அது யார் வந்தான வராட்டியன்னா நான் துவங்குவேன் என்றால்,
சரி, நான் 9 மணிக்கு வந்துட்டேன். ஆனால் என்னத்துக்கு சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால், உண்மையில் ஒரு திடகாத்திரம் உள்ள பெண், மனதிலே தைரியம் உள்ள பெண், செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிற பெண்கள் நினைத்தால் அது நடந்தே முடியும். அது பிறகு அங்கால அடுத்த இது இல்லை. இப்ப இந்த அட்சய திருப்தி என்று ஒன்று வருதாக்குமே நினக ஒன்று. சரி, அப்ப இதுகளெல்லாம் வருது. ஆனதுனால இந்த பெண்கள் எதை நினைத்தாலும் சாதிக்கலாம். அந்த ரீதியிலே கௌரி சம்பந்தன் இன்றைக்கு ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார். அவரை நாங்கள் பாராட்ட வேண்டும். நான் அவருக்கு சொல்லியிருக்கிறேன், இத்தனையோடு முடிந்து விடக்கூடாது. ஒரு காலம் மனம் சலித்து போகக்கூடாது. தொடர்ந்து உன்னால் செய்யக்கூடியதை செய். ஆனபடினாலே அப்போ ஒரு சம்பவத்தை எனக்கு சொன்னார். அதை சொல்றது சரியோ பிள்ளை எனக்கு தெரியவில்லை. ஆனால் சொன்னதை சொன்னார், எனக்கு என்ன சார் பிள்ளையா குட்டியா, நான் செய்கிறேன், நான் செஞ்சவா அப்படி சொல்லாத. இன்றைக்கு 2 பிள்ளை ஒரே நேரத்தில் பெற்றிருக்கிறேன். இதை விட என்ன வேணும்? பிள்ளை எல்லாம் போயிடும், பிள்ளை இந்த பிள்ளைகள் சொன்னாங்க அதெல்லாம் போயிடும். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு அப்பாலும் திருக்குறள் நிற்கிறென்றால் அது புத்தகமாக எழுதப்பட்டபடியாலே ஒழிய எந்த பேரும் செய்வான் இந்த கலைஞருக்கு பேரையும் காண கிடையாது, திருவள்ளுவரையும் காண கிடையாது. திருவள்ளுவருக்கு தாடி மீசி எல்லாம் வச்சு படம் போட்டு யாரு என்றால் திருவள்ளுவருக்கு தாடி இருந்தது, மீசை இருந்தது. அதிலே சொன்னார், மலித்தலும் நீண்டலும் வேண்டாம், உலகம் பழித்த ஒழித்து வேண்டாம். அப்படி சொன்னார். அப்படி தாடி வளர்த்தார். அதெல்லாம் நடக்கு நல்ல செய்திகள். என்னத்துக்கு நான் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னார், சாதிக்க வேண்டியவை முக்கியம். அதிலே இப்படியான ஆவணங்கள், இப்படியான நூல்கள், இப்படியான இலக்கியங்கள் படைக்கப்பட வேண்டும். கௌரி சம்பந்தன் இல்லாத காலத்திலும் ஒரு காலத்திலே இங்கே தமிழிசை இருக்கும் என்றால் இப்படி ஒரு பெண்மணி எழுதினாள் என்ற அந்த பெருமை இருக்கும். அது போதும் உனக்கு, அது உனக்கு போதும். நீண்ட நாள் வாழ வேண்டும், நிறைவோடு வாழ வேண்டும். உன் கணவனுக்கும் அந்த சுகபலங்களை கொடுக்க வேண்டும். தொடர்ந்து எழுது, என்றைக்கும் வெற்றி உண்டு. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். ஐயாவுக்கு மதிப்பளிப்பதற்காக திரு ஐங்கரன் சம்பந்தன் அவர்கள் எல்லாம் துவங்க போல் போடுவேன். முடிஞ்சா முடிச்சதுக்காக போட்டு தெரியல, பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் மேல நிக்கணும் ஐயா. நன்றி ஐயா, மிகவும் அருமையான கருத்துக்கள். பல்லில்லை என்றால் சொல்லில்லை. கனடாவிலே பல இந்திய பேச்சாளர்களின் பேச்சுக்களை நாம் கேட்டு மகிழ்கின்றோம். ஆனால் கனடாவிலே ஐயாவுக்கு என்ன தெரியாது, ஐயாவுடைய பேச்சை மட்டும்தான் இங்கே நான் விரும்பி கேட்கின்றது. மிகவும் சிறப்பாகவும் கருத்துள்ளதாகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர். உண்மையிலேயே கால்கட்டு திருமணமாயினால் பெண்களை பின்னால் அதுக்கு திருமணத்துக்கு கால்கட்டு என்பார்கள். கால்கட்டு என்றால் காலுக்கு போடும் கட்டு அல்ல, கால் என்றால் மூச்சு, மூச்சுக்கு போடும் கட்டு. அன்றையோட சரி, நீங்க சொந்தமா மூச்சே விடையலாது. மிகவும் அருமை ஐயா. அடுத்த தலைமுறை நிச்சயமாக தமிழை கொண்டு வரும். நீங்கள் கூறியது போன்று இந்த மாணவர்கள் ஆண் பிள்ளைகள் இசைத்தார்கள். அவர்கள் இப்போது தமிழிலே மிகவும் ஆர்வமுடைய மாணவர்களாக வளர்ந்து வருகின்றார்கள். அதில் எனக்கு தெரிந்து வாரணம் ஜெயக்குமார் இப்போது தமிழை கற்று வருகின்றார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே BA கற்று வருகின்றார். அவ்வாறு எனது அடுத்த சமுதாயமும் இசையையும் தமிழையும் கற்று மிகவும் தேர்ந்த இனமாக எமது ஆணிவேரை தொடும் இனமாக வளர வேண்டும் என்பதை நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்றீர்கள். நன்றி ஐயா. அடுத்து பிரதம விருந்தினர் உரை. 7 வருடங்கள் இலங்கையிலும் 8 வருடங்கள் நைஜீரியாவிலும் தொடர்ந்து 32 வருடங்கள் டொரண்டோவிலும் பல் வைத்திய சேவையை ஆற்றி இலங்கையில் தமிழில் முதலாவது பல் வைத்திய சேவையை டொரண்டோவில் தொடங்கி கனேடிய தமிழ் வைத்திய சங்கத்தில் 3 வருடங்களாக தலைவராகவும் இருந்து தமிழர் தகவல் என்னும் மாத இதழில் 10 வருடங்களுக்கு மேலாக கட்டுரைகளை எழுதிவருகின்றார். சமூக அமைப்புகள் பங்களிப்பு செய்து டொரண்டோ ஹார்ட்லிக் கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்தவர். தற்போது போசகராக இருக்கின்றார். பருத்தித்துறை வைத்தியசாலை மற்றும் கிளிநொச்சி கனிஷ்ட
மகாவித்தியாலயம் பல் வைத்திய நிலையத்திற்கும் உதவிகள் புரிந்து அவற்றின் வளர்ச்சிக்காக தன்னை அயராது உழைத்துக் கொண்டு ஐயா கூறியது போன்று இங்கே நாம் உழைக்கின்ற பணத்தை அந்த மக்களுக்காகவே உதவி செய்வதில் பெரும் பங்காற்றி வருகின்ற இந்து மாமன்றத்திலே காப்பாளராகவும் மற்றும் உலக சைவ பேரவையும் கனடா கிளையின் தலைவராகவும் இருக்கும் மதிப்புக்குரிய டாக்டர் சன் அம்பலவான பிள்ளை சண்முக வடிவேல் அவர்களை பிரதம விருந்தினர் உரையாற்றும் வண்ணம் பணியுடன் வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். அன்புக்குரிய திரு தம்பையா ஸ்ரீபதி அவர்களே, நித்திர கொண்டிருந்த எங்களை எல்லாம் எழுப்பிவிட்டார். அந்த வகையில் அவருடைய பேச்சுக்கு நான் பாராட்டுகின்றேன். இன்று இந்த விழாவினுடைய நாயகியாக இருக்கின்ற இசைக்கலைமணி கௌரி சம்பந்தன் மற்றும் அவர் தம் கணவர் சம்பந்தன் அவர்களே, மேலும் இங்கே எங்களை எல்லாம் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஜெயா குமாரசாமி அவர்களே, குமுதா டாக்டர் குமுதா மீனச்சந்திரன் அவர்களே, இந்த 2 புத்தகங்களையும் ஆய்வு செய்ய வந்திருக்கும் திருமதி பிரேமவதி ரவீந்திரன் அவர்களே மற்றும் சபை அவர்களே, இசைக்கலைமணி கௌரி இவருடைய முயற்சி போற்றத்தக்கது, வரவேற்கத்தக்கது. இன்று நாம் எத்தனை பேர் ஒவ்வொரு துறைகளில் இருக்கின்றோம். அந்த துறையிலே நாம் பல வருடங்கள் இருந்தாலும் கூட அதை பற்றி ஒரு புத்தகமாகவோ நான் பல கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன். ஆனால் அதை ஒரு புத்தக வடிவில் கொடுக்க முடியவில்லை என்றால் நாம் அந்த முயற்சியை எடுக்க வேண்டும், அதற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைய இசைத்துறையில் எத்தனையோ பேர் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் எதுவும் புத்தகம் வெளியிட்டார்களோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த பெண்மணி இந்த துறை தான் ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்ற முயற்சி செய்த பொழுது, பலரை அணுகிய பொழுது அவர்கள் ஒத்துழைத்ததாக தெரியவில்லை என்று மிகவும் மிகவும் மனவருத்தத்துடன் எனக்கு சொன்னார். ஒருவர் செய்கின்ற பொழுது மற்றவர்கள் உற்சாகப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. என்னிடம் சொன்ன பொழுது நான் அவரை உற்சாகப்படுத்தினேன். நீ அதை செய்ய விரும்புகிறாய், அதை நீ செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். அதுக்கு பெரும் செலவு வரும் என்றெல்லாம் அவர் கூறினார். ஒரு ஹோல் எடுக்க வேண்டும், இந்த புத்தகம் அடிக்க வேண்டும் என்றால் அந்த காலத்தில் சில வருடங்களுக்கு முதல் அடித்திருந்தால் இன்னும் விலை குறைவாக இருக்கும். இப்பொழுது எல்லாம் இந்த புத்தகங்கள் இந்த பேப்பர் எல்லாம் விலை ஏறிவிட்டது. அப்படி இருந்தும் அதைத்தான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இருந்தது. தான் எழுதிய சிலவற்றை எனக்கு தந்தார் பார்க்கும்படி சில வருடங்களுக்கு முதல். நான் சொன்னேன், எனக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் பார்க்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் நேரம் உள்ளவர்களிடம் கொடுத்து இதை பார்த்து வடிவாக பிழை திரித்து செய்வன திரிந்த செய் என்று சொல்லுகின்றார்கள். அந்த வகையில் அதை செய்ய வேண்டும் என்று நான் அவரை ஊக்கப்படுத்தினேன். பிறகு ஒரு நாள் எனக்கு ஃபோன் கால் எடுத்து சொன்னா, டாக்டர் நான் உங்களை தான் பிரதம விருந்தினராக கூப்பிட போறேன். நான் சொன்னேன், என்ன ஏன் கூப்பிடுறீங்கள்? எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இல்லை இல்லை, நீங்கள் தான் என்னை
ஆர்வமூட்டினீர்கள், உற்சாகப்படுத்தினீர்கள். அந்த வகையில் நீங்கள் தான் அங்கே வர வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார். உண்மையாக எனக்கு இன்றைக்கு வேறு அலுவல்கள் கணக்கு இருந்தது என்றாலும் கட்டாயம் இந்த விழாவில் பங்கு பெற்று என்னுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று நான் அதை கருதி இன்று இந்த பிரசன்னமாயிருக்கின்றேன். அவருடைய பெருமை எங்களுக்கு எல்லாம் பெருமை. எமது உறவினர் என்ற முறையில் அந்த பெருமை எங்களுக்கும் சாருகின்றது. இந்த சிறு வயதிலேயே அவருக்கு இந்த இசையினுடைய ஆர்வம் இருந்ததாகவும் அங்கே இசை பயிற்சி நடக்கின்ற பொழுது தான் வெளியிலிருந்து கேட்டதாகவும் தான் அங்கே குறிப்பிட்டிருந்தார். அவ்வளவு ஆர்வம் அவருக்கு அந்த இளம் வயதிலே ஏற்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அவர் அந்த இசையிலே பயிற்சி பெற வேண்டும், அதை பற்றி நல்லா படிக்க வேண்டும் என்று ஆர்வமாக தொடர்ந்து படித்திருக்கின்றார். தன்னுடைய பெற்றோர்களும் தன்னை உற்சாகப்படுத்தியதாக கூறுகின்றார். மற்றும் அவருடைய குடும்பத்திலே அவருடைய பேரனார் ஒரு சிறந்த ஒரு அறிவியல் மேதையாக இருந்திருக்கின்றார். அவர் பல இடங்களில் தொழில் வாய்த்திருக்கு, லெக்சரராக இருந்திருக்கின்றார். அத்துடன் மக்களுக்கு அங்குள்ள மக்களுக்காக அவர் தன்னுடைய நேரத்தை அர்ப்பணித்து பல வகுப்புகள் அது எல்லாம் செய்திருக்கின்றார். அவருடைய அர்ப்பணிப்பு அங்கே மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கின்றது. அந்த வகையிலே இவரும் தன்னுடைய பயிற்சி, தன்னுடைய அறிவை, தான் கற்ற கலையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவாவின் காரணமாக இப்படி ஒரு புத்தகம், இப்படி ஒரு பெரிய ஒரு புத்தகத்தை, அதை பெரிய எழுத்துக்களாக இருப்பதால் பெருசாக இருப்பதாக நான் நினைக்கின்றேன். ஆனால் பெருசாக இருப்பதால் அதை எல்லோரும் இலகுவில் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். நான் இந்த 2 புத்தகங்களையும் மேல்வாரியாக பலவற்றையும் பார்த்தேன். ஹார்ட்லி கல்லூரியில் நாங்கள் படிக்கின்ற பொழுது எங்களுக்கு தமிழ் இசை சங்கீதம் என்று இருக்கும். 8ஆம் வகுப்பு வரை சங்கீதம் படிக்க வேண்டும். அதில் 4ஆம் வகுப்பில் நான் போய் சேர்ந்தேன். 4, 5 எல்லோருக்கும் அது இருக்கும். பிறகு அந்த சங்கீத டீச்சர் அப்படி சுற்றி கொண்டு வருவா. பார்த்து ஆற்ற குரல் நல்லா இருக்குதோ, சொன்னோடைய நீ சங்கீதம் என்று சொன்னார். அப்படி கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி நாங்கள் ஜேசி, அந்த காலத்து NPTU என்று சொல்லியிருந்தது, அதுக்கு நான் சங்கீதம் செய்திருந்தேன். அதுக்கு பிறகு நாங்கள் சங்கீதம், ஆனால் எனக்கு அந்த ஆர்வம் தொடர்ந்து இருந்தது. தமிழ் இசையில் இப்பொழுது கூடுதலாக எனக்கு பண்ணிசையில் நல்ல ஆர்வம் இருக்கின்றது. பண்ணிசைதான் இந்த கர்நாடக சங்கீதத்தினுடைய மூலம் என்று சொல்கின்றார்கள். அந்த காலத்தில் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் போன்றவர்கள் அந்த பண்ணிசைகள் ஒவ்வொரு பண்ணில் பல பாடல்களை பாடியிருப்பதை உங்களுக்கு தெரியும். அவற்றில் இருந்துதான் இந்த கர்நாடக இசையோ மற்ற இசைகள் எல்லாம் விரிந்து வந்தன என்பதுதான் அங்கே சொல்லப்படுகின்றது. எனவே பண்ணிசை இசையில் மிகவும் நாட்டம் உள்ளவன் நான். இந்த சினிமா பாட்டுகளை விட எனக்கு சங்கீத பாடல்கள், பண்ணிசை போன்றவற்றை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது. அதிகமாக ஒவ்வொரு நாளும் சில மணித்துளிகள் நான் இந்த இசையை கேட்பதில் என்னுடைய காலத்தை கழித்து வருகிறேன். ஏனென்றால் அதை கேட்கின்ற பொழுது மனதிலே எவ்வளவு அமைதியும் ஆறுதலும் ஏற்படுகின்றது. எனவே என்னை இன்று அழைத்து இந்த விழாவில பங்கு பெற்ற அழைத்ததற்கு கௌரிக்கு நன்றி கூறி, அவனுடைய இந்த முயற்சி வெற்றிகரமாக அமைய வேண்டும். இந்த புத்தகத்தை எல்லோரும் எடுத்து சென்று வாசிக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் இதை சில விஷயங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், அறகுறையாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது நீங்கள் நிறைவான ஒரு அறிவை பெறுவீர்கள். அதனாலே உங்கள் குழந்தைகளுக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் நீங்கள் அதை
புரிந்து கொள்ள உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அவருடைய முயற்சியை பாராட்டி இந்த விழா சிறப்பாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர். உண்மைதான், இசை என்பது உயிரில் கலந்ததாக இருக்க வேண்டும். இசையை நாம் பாடாவிட்டாலும் அந்த இசை எமது காதுகளினூடாக சென்று எமது உயிரிலே அது ஞானத்தை ஏற்படுத்துகின்றது. ஊசியின் காது வழி நூல் நுழையும் போது ஓட்டைகளை தைக்கும், புதிய துணிகளை உருவாக்கும், புதிய ஆடைகளை உருவாக்கும். காதின் துளைவழி நூல் செல்லும் போது எமது ஞானத்தை உருவாக்கும், நமது உயிரிலே அது கலந்துவிடும். அதுதான் இசை. ஐயா கூறியது போன்று இசை என்பது, தமிழிசை என்பதை நானும் மிகவும் விரும்புவதன். கடந்த காலங்களிலே பழம் தமிழிசை என்ற ஒரு நூலை வாசிக்கும் போது நாம் எவ்வளவு இழந்து வருகின்றோம் என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே தொல்காப்பிய காலத்துக்கு முன்னே உண்மையாக இந்த இசைப்பேழை நூலிலே மிகவும் பல கருத்துக்களை நமது நூலாசிரியர் அங்கே தெரிவித்திருக்கின்றார். தொல்காப்பியத்துக்கு முன்னிருந்து இந்த தமிழிசை என்பது இருந்திருக்கின்றது. வழமையாக நாம் குறிப்பிடுவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று. ஆனால் தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே. ஒரு இனம் உருவாகுவது முல்லை நிலத்தில் ஒரு முதல் இனம் உருவாகி இருக்கின்றது என்பார்கள். ஏனென்றால் மலைகளிலே வாழ முடியாது, காடும் காடு சார்ந்த இடங்களும் ஆகிய முல்லையிலே தான் முதல் இனம், மனித இனம் தோன்றியது, பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் என்கின்றார் தொல்காப்பியர். அந்த வகையிலே ஒரு மொழி உருவாவதற்கு முன்னே இசை உருவாகி இருக்க வேண்டும். அவ்வாறு உருவாகிய எமது தமிழிசை காலம் காலமாக மறக்கடிக்கப்பட்டு அளிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. டாக்டர் கூறியது போன்று நமது தமிழிசை தேவார தீவிய பிரபந்தங்கள் எல்லாம், அதை பற்றிய குறிப்புகள் எல்லாம் இந்த நூலிலே மிகவும் விளக்கமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கர்நாடக சங்கீதம் தியாகராஜ சுவாமிகள் உருவாக்கியதை நாம் இசை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருந்தைகள் இருக்கின்றீர்கள். இசை பற்றிய அறிவு எனக்கு இல்லை, இருப்பினும் நான் வாசித்தவற்றை சொல்லுகின்றேன். தியாகராஜ சுவாமிகள் இசையை கற்றார், தமிழிசையை கற்றார். அதை தனது தாய்மொழியாகிய தெலுங்கிலே பாடினார். அவருடைய தலைமுறைகள், மாணாக்கர்கள் அந்த தமிழிசையை தடை பண்ணி தனியாக தெலுங்கிலேயே பாட ஆரம்பித்தார்கள். அதனால் தான் எமது தமிழிசை மறக்கப்பட்டு கன்னட இசை, கர்நாடக சங்கீதம் இங்கே தலைதூக்கி இருக்கின்றது. காலங்காலமாக இன்னொன்று இந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆய்வுரை செய்வதற்கு இங்கே அறிவு பெருந்தவர்கள் இருக்கின்றார்கள். நான் ஆய்வுரை போவதில்லை. நான் இந்த நூலை 2-3 வாரங்களாக இந்த நூலிலே இருப்பவற்றை கற்றவற்றிலிருந்து கூறுகின்றேன். மணிப்பலாவாக நடை என்பதை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த இசையை பற்றியும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலே நாங்கள் மாணவர்களும் ஆசிரியர்களும் அறிய வேண்டும். மணிப்பலவாக நடையை முதலிலே அறிமுகம் செய்தவர் அருணகிரிநாதர், அடுத்து தாயுமானவ பெருமான். இவ்வாறுதான் இந்த இசை, எமது தமிழிசை பின்னர் மறக்கடிக்கப்பட்டு சில இசைகள், சில தேவாரங்கள் கூட சில பகுதிகளில் மாத்திரமே படிக்க வேண்டும் என்று அவற்றை நாம் சாதாரண வாழ்விலே கற்றாது எம்மை மறக்கடிக்கப்பட்டுள்ளது. சிலவை இங்கே குறிப்பிட முடியவில்லை. விழா சிறப்பாக இருக்க வேண்டும், ஒரு மங்களகரமான விழா. எனது தமிழ் இசையை நாம் இந்த விழாக்களில் பாடக்கூடாது, இந்த விழாவில் தான் பாட வேண்டும், இந்த நிகழ்வில் தான் பாட வேண்டும் என்று மறைக்கடிக்கப்பட்டு எம்மை அதிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது காலங்காலமாக. இந்த நூலாசிரியரின் இந்த இசை பேழையிலே நாம் தமிழ் இசையை, எமது மாணவர்கள், ஆசிரியர்கள் தமிழ் இசையின் தொன்மையை அறிய வேண்டும், அதன் ஆழத்தை அறிந்து அதனுடைய செல்ல வேண்டும் என்பதை மிகவும் சிறப்பாக எடுத்து தந்திருக்கின்றார். அடுத்த நிகழ்வாக நூல் ஆய்வுரை இடம்பெற இருக்கின்றது. நூல் ஆய்வுரையை செய்வதற்காய் ஆசிரியர் குடும்பத்தை சேர்ந்தவரும் இசை குடும்பத்தில் ஒருவரும் தாயகத்தில் ஆசிரியர் பணியிலே 10 வருட காலம் சேவையாற்றிய பெருமைக்கும்
1999 இருந்து 2006 வரை மோன்றியலில் இங்கிலீஷ் மோன்றியல் ஸ்கூல் போர்டிற்கு கீழும் 2006 இருந்து 2019 வரை கோல்வாலிலே அப்பர் கனடா டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டுக்கு கீழும் தமிழ் ஆசிரியராக 19 வருட காலமாக கடமையாற்றிய சிறப்புரிமை பெற்றவர். டொரண்டோவில் வானொலி அமைப்புகளின் சிறப்புடன் இயங்கி வரும் யுகம் வானொலியில் தற்போது அறிவிப்பாளராக பணியாற்றி நேயர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் தமிழ் பணியை ஆற்றி வரும் திருமதி வேமவதி ரவீந்திரன் அவர்களை நூல் ஆய்வுரை செய்யும் வண்ணம் பணியுடன் வேண்டுகின்றோம். இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்கள், அதாவது அவர்களை வரவேற்று இந்த விழாவை சிறப்புற நிகழ்த்தி இந்த விழாவினுடைய அருமை பெருமைகளை மற்றவர்களுக்கு புரிய வைக்கும்படி பணிக்கப்பட்டிருக்கின்ற விருந்தினர்கள் அனைவரையும் மற்றும் இந்த விழா கதாநாயகி எங்களுடைய கௌரி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவருக்கும் கௌரியினுடைய பின் துணையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அவரது கணவருக்கும் மற்றும் இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்து இந்த விழாவினுடைய பெருமையை நீங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்களை கூறிக்கொண்டு நான் இப்பொழுது எனக்கு பணிக்கப்பட்டிருக்கின்ற நூல் ஆய்வு, அதாவது ஆய்வை இப்பொழுது நான் ஆய்வுரையை தர இருக்கின்றேன். முதல்ல இந்த நூலினுடைய அட்டையை நீங்கள் ஒரு முறை பாருங்கள். அந்த நூலினுடைய அட்டை படம், அதை முதல் நான் ஆய்வு செய்கின்றேன். இந்த நூலினுடைய அட்டை படத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே தலைப்பு இசைப்பேழை. ஆகவே இசைப்பேழை என்று குறிப்பிடுகின்ற பொழுது அங்கே ஒரு பெட்டகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பெட்டகம் முழுமையாக முத்துக்களினாலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த முத்து பெட்டகத்தின் உள்ளே இசைக்குரிய குறியீடுகள் அங்கே உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த பெட்டகத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அது நன்றாக புரிந்திருக்கும். மிக அருமையான அதிவிளக்கமான முத்துக்கள் நிறைந்த ஒரு இசை துளிகள் கொண்ட ஒரு அருமையான பெட்டகம் தான் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த அட்டைப்படத்தினுடைய முழுமையான பின் உருவத்தை பாருங்கள். அதனுடைய அதாவது அந்த பெட்டகத்தின் பின்பக்கமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த திரை, அந்த திரை உண்மையாக இசை என்பது இயற்கையினுடைய ஒலிகளில் இருந்துதான் ஆரம்பிக்கப்பட்டன என்பதற்கு சான்றாக சூரிய உதயத்தோடு அமைந்த கடல் அலைகளோடு நிறைந்த ஒரு அமைப்பை அங்கே காட்டுகின்றது. ஆகவே இந்த அட்டைப்படத்திலே இவ்வாறான சிறப்பு விடயங்களை நீங்கள் காண்கின்ற அதே நேரத்திலே இசைக்குரிய முக்கிய பதங்கள், அதாவது நாதம், சுருதி, தாளம் என்ற பதங்களும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. இவை மூன்றும் ஒரு இசைக்கு முக்கியமான பதங்கள், முக்கியமான விடயங்கள். இந்த மூன்றும் இல்லாவிட்டால் அங்கே இசை ஒழுங்காக உண்மையாக இசைக்க முடியாது. ஆகவே நாங்கள் இப்பொழுது அட்டைப்படத்தை ஆய்வு செய்து விட்டோம். இனி நூலுக்குள்ளே நான் செல்ல இருக்கின்றேன். இந்த நூலினுள்ளே நான் செல்கின்ற பொழுது இந்த நூல்களிலே பாகம் 1, பாகம் 2 என 2 நூல்களாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாகம் 1 என்று குறிப்பிடுகின்ற பொழுது அதிலே ஆரம்ப கட்டுரையாக அங்கே இடம்பெற்றிருப்பது ஆசிரியை, அதாவது சங்கீத ஆசிரியை திருமதி சந்திரன் சந்திரா தம்பதிகளினுடைய புத்திரி, திரு மயில்வாகனம் கிருஷ்ணப்பிள்ளை அவர்களுடைய பேத்தி, இசைப்பேழினுடைய நூல் ஆசிரியர், இசை ஆசிரியர், இசை கலைமணி மற்றும் இப்பொழுது தன்னுடைய ஆலயமாக அவர் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய கௌரி கலை ஆலயத்தினுடைய அதிபர்
இவ்வாறான அறிமுக விவரணத்தோடு தான் இந்த இசைப்பேழையினுடைய நூலின் பாகம் 1 ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாங்கள் நூலிலே பார்க்கின்ற பொழுது இந்த நூல் எழுத காரணம் என்ன என்பதை பற்றிய ஒரு சிறிய விடயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது அவர் சங்கீதம் கற்றுக்கொண்டு வருகின்ற காலத்திலே, சங்கீதம் கற்றுக்கொண்டு வருகின்ற காலம் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அவருடைய ஆரம்ப ஆசிரியை ஞானசம்பந்த கலாமன்றத்தினுடைய ஆசிரியை திருமதி சூரியகுமாரியிடம் வாய்ப்பாட்டை ஆரம்பித்திருந்தார். அதைத் தொடர்ந்து திருமதி சந்திராவிடம் வீணை இசையும் கற்று திருமதி மதனி காக்கு என்பவரிடம் வயலின் இசையையும் கற்றிருந்தார். அத்தோடு இந்த வில்லிசை கலைஞர் கணபதி பிள்ளை அவர்களிடம் கற்றுக்கொண்டிருக்கின்ற காலத்திலே அவர் தன்னுடைய இந்த சங்கீத காலத்திலே தான் பெற்ற அனுபவங்களை, அதாவது தனக்கு குறிப்புகளை எடுப்பதற்காக இந்த அறிமுறை புத்தகத்திலே அறிமுறை தேர்வுக்குரிய குறிப்புகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் சிரமப்பட்டு ஒரு புத்தகம் 2 புத்தகம் 3 புத்தகம் என ஆராய்ந்து அதிலிருந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கின்றோமே என்று அன்றிலிருந்து கனவு கண்டவர் தான் திருமதி கௌரி அவர்கள். ஆக இவ்வாறு அவருடைய கனவு இன்று நனவாகி விட்டது என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையிலே மிகவும் ஒரு புலகாங்கிதம் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மேலும் தனக்கு முன்மாதிரியாக இப்படியான ஒரு விடயத்தை நான் சாதிக்க வேண்டும் என்று என்னுடைய மனதிலே நான் ஒரு முன்மாதிரியான ஒருவரை நான் வைத்திருக்கின்றேன் என்று அங்கே குறிப்பிட்டிருந்தார். அவர் வேறு யாருமல்ல, அவருடைய பேரன், அதாவது அவருடைய தகப்பனாருடைய தகப்பனார். அவர் திரு மயில்வாகனம் கிருஷ்ணபிள்ளை அவர்கள் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் என்ஜினியரிங் என்ற பட்டத்தை உடையவர். அதாவது லண்டன் யூனிவர்சிட்டியிலே தன்னுடைய பட்டத்தை பெற்ற பெருமைக்குரியவர். இவர்தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முன்மாதிரியானவர் என்று அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்தானாம் தனக்கு நீ ஒரு ஆசிரியையாக வேண்டும், நீ நூல்கள் எழுத வேண்டும், ஒரு நல்ல எழுத்தாளராக நீ திகழ வேண்டும், உன்னுடைய எழுத்துக்கள் வாழ்க்கையிலே எல்லோருடைய மனதிலுமே பதிய வேண்டும் என்று பல விடயங்களை அவருக்கு எடுத்துக் கூறியதாக அந்த அறிமுக உரையிலே குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறாக திகழ்ந்தவர் கனடிய மண்ணிலும் அவர் உண்மையாக சளைக்கவில்லை. அவர் தன்னுடைய துறையிலே அவர் சென்ட் டேனியல் காலேஜிலே பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கவுண்டிங் என்ற ஒரு நெறிமுறையையும் அவர் கல்வி கற்று அதிலேயும் தேர்ச்சி பெற்று பட்டமும் பெற்றிருக்கின்றார். இவ்வாறாக தன்னை அறிமுகப்படுத்திய திருமதி கௌரி அவர்கள் அந்த அறிமுறை தேர்வுக்குரிய பகுதிகள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த நூலிலே மிக சிறப்பாக இசைகளினுடைய தோற்றம், இந்த இசைக்கலையினுடைய வளர்ச்சி, பழந்தமிழ் இசை நூல்களினுடைய விளக்கம், இசைத்தமிழ் இலக்கியங்கள் பற்றிய விளக்கம், வடமொழி இசை நூல்கள், இசை சம்பந்தமான முதுமொழிகள், இசை பற்றிய பெரியோர்களினுடைய கருத்து, இசை பயிற்சியால் மூளை வளர்ச்சியும் அதனால் பெறுகின்ற அறிவுத்திறன் பற்றிய விவரங்கள். உண்மையாக நான் இந்த தலைப்பாகத்தான் வாசிக்கின்றேன். ஆனால் முறையாக அதை நீங்கள் ஒரு முறை வாசித்து பார்த்தால் அவருடைய தேடல் மிக அருமையாக இருக்கின்றது. நான் உண்மையாக அதை ரசித்திருந்தேன். ஏனென்றால் எல்லோருமே இதற்கு முன்னர் கூறியது போன்று அவர் ஒரு பெண்ணாக இருந்து, குடும்ப பெண்ணாக இருந்து இவ்வளவு தேடல்களை அவர் தேடி இருக்கின்றார் என்றால் அது உண்மையாக ஒரு சுலபமான விடயம் அல்ல, ஒரு சாதனையான ஒரு விடயம். அடுத்ததாக பாருங்கள், மேலும் அவர் அதிலே அறிமுறை தேர்வுக்குரிய முழு பாட விதானங்கள் அனைத்தையுமே அழகாக அங்கே கொடுத்திருக்கின்றார். அதாவது எங்களுடைய தமிழிசை கலாமன்றத்தினுடைய தரம் 1, தரம் 2 என்ற அடிப்படையிலே செல்கின்ற பொழுது வட இலங்கை சங்கீத சபையினுடைய அந்த அறிமுறை தேர்வுக்குரிய தேர்வு பாட விதானங்கள் அனைத்துமே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒழுங்கமைக்கப்பட்ட அந்த விடயங்களிலே அவர் அழகுற கொடுத்திருக்கின்றார். சங்கீதம் பயிலும் மாணவர்களுக்கு தாள ஞானம் வேண்டும், லய ஞானம் வேண்டும், ஸ்வர ஞானம் வேண்டும், சுருதி ஞானம் வேண்டும், ராக ஞானம் வேண்டும் என்று கொடுத்திருக்கின்றார். மிக அருமை. இத்தனையும் இருந்தால்தான் அது முறையான ஒரு கலை, முறையான ஒரு இசை என்பது அவர் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த
ஆணித்தரமான கருத்திலிருந்து அழகாக புரிந்திருக்கிறது. அது உண்மையாக விளக்கமாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், நான் இந்த புத்தகத்திலே மிகவும் ரசித்த ஒரு விடயம், குறிப்பாக இந்த 22 சுருதிகளினுடைய விவரங்களை அவர் சும்மாக எழுதவில்லை, அங்கே அட்டவணைப்படுத்தி இருக்கின்றார். கால அளவுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மிக அருமையாக நேர்த்தியாக அங்கே அந்த சுருதிகளினுடைய விவரங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, மேலும் பாருங்கள், இந்த 16 தேவதைகளும் அவர்களுக்குரிய ராகங்களும் கூட அங்கே அழகுற உண்மையாக கொடுத்திருக்கின்றீர்கள். அத்தோடு இந்த அமூர்ச்சனாகாரக மேளங்கள் பற்றி நீங்கள் அழகாக விளங்கப்படுத்தி இருக்கின்றீர்கள். தடவையாதி திட்டம், இத்திட்டத்தை பயன்படுத்துகின்ற முறை கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இவைகள் எல்லாம் உண்மையாக அருமையான தேடல்கள். அதுதான் நான் உண்மையாக ரசித்து அதை குறிப்பிடுகின்றேன். மேலும் இந்த அரைமுறை தேர்வு பாட விதானங்களிலே ஒரு முக்கியமான ஒரு வினா இந்த அரும்பத விளக்கம். இந்த அரும்பத விளக்கத்துக்குரிய வினாக்களிலே முறையாக இந்த மாணவர்கள் படுகின்ற பாடு உண்மையிலே அது அதை நாங்கள் விவரிக்க முடியாது. ஆகவே அந்த அரும்பத விளக்கத்திலே பாகம் 1 39 அரும்பத விளக்கம் கொடுத்திருக்கின்றார். பாகம் 2 இருக்கின்றது. நான் பிறகு பாகம் 2க்கு செல்ல இருக்கின்றேன். இதிலே அடுத்ததாக எங்களுடைய குறள் நான்கள், அந்த குறள் நான்கள் இந்த செவிப்புலனோடு தொடர்புடையது என்று குறிப்பிடுகின்ற பொழுது, அந்த குறள் நான்களை நாங்கள் பாதுகாப்பது எப்படி, குறள் நான்களை நாங்கள் பயிற்சி கொடுப்பது எப்படி, அதை பயிற்சி கொடுத்தால்தான் எங்களுடைய இருக்கின்ற இசையினுடைய வெளிப்பாடு வெளிப்படும் என்று மிக அழகாக அங்கே அவர் அதை விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, மேலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கட்புல சாதனங்கள், செவிப்புல சாதனங்கள் வழியாக இசை கேட்கின்ற முறைகள் பற்றி அங்கே கொடுத்திருக்கின்றார். கட்புல சாதனங்கள் என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது தொலைக்காட்சி, வீடியோ, திரைப்படங்கள் போன்றவைகளிலே பல்வேறுபட்ட இசை வடிவங்களை நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்திலே செவிப்புல சாதனங்கள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது நீங்கள் இசைத்தட்டு ரீதியாகவும் மற்றும் வானொலி ரீதியாக நீங்கள் இந்த இசையை கேட்க முடியும். ஆகவே இந்த பரிணாமம் உடைய இந்த இசை வடிவங்களினுடைய தரங்கள் பற்றி மிக அழகாக நீங்கள் எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். இவ்வாறாக செல்கின்ற இந்த பாகம் 1 மேலும் பல விடயங்கள் இருந்தாலும், குறிப்பாக பாகம் 2க்கு நான் செல்ல வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் நேர கட்டுப்பாடம் இருக்க வேண்டும் அல்லவா? ஆகவே இந்த பாகம் 2க்கு செல்கின்ற பொழுது அங்கேயும் தமிழிசை கலாமன்றத்தினுடைய ஆசிரியர் தரம், வட இலங்கை சங்கீத சபையினுடைய ஆசிரியர் தரத்துக்குரிய குறிப்புகள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. பொதுவாக இந்த மேலைத்தேய கீழைத்தேய இசையினுடைய பேதங்கள் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லை, இந்த ஹிந்துஸ்தானி இசையினுடையதும் ஐரோப்பிய இசையினுடையதும் இவைகள் எல்லாமே எங்களுக்கு உண்மையாக இந்த இசை வடிவங்களாக இருந்தாலும் சரி, இசையினுடைய பரிணாமங்களாக இருந்தாலும் சரி, தெளிவு பெற, அதான் இப்பொழுது முதல் ஒருவர் குறிப்பிடுகின்ற பொழுது குறிப்பிட்டிருந்தார். அதாவது பல விடயங்களை நாங்கள் தெளிவு பெற வேண்டுமானால் உண்மையாக இந்த நூலிலே இருந்து நீங்கள் பல விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அருமையான தேடல்கள். அடுத்ததாக பாருங்கள், மேலும் இலக்கியங்கள் ரீதியாக, அதாவது தொல்காப்பியம், புறநானூறு ரீதியாக கூட இந்த இசையினுடைய வடிவங்களை மிக அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார். மேலும் பாகம் 2 115 அரும்பத விளக்கம் கொடுத்திருக்கின்றீர்கள். உண்மையாக இந்த அரும்பத விளக்கத்துக்குரிய வினாக்களுக்கு இந்த புத்தகத்தை பாவிக்கின்ற மாணவர்கள் இனி ஒன்றிலுமே பிளவிட மாட்டார்கள். அவ்வளவு அருமையான அரும்பத விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த தமிழிசை பற்றிய விவரங்கள், தமிழிசையிலே இந்த கிராமிய இசை பாடல்களினுடைய விளக்கங்கள் எல்லாம் அநேகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிராமிய இசை என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஆரம்பம் எங்களுடைய தாலாட்டு, அதுக்கு அடுத்ததாக பல இசை வடிவங்கள் இருக்கின்றன. அந்த இசை வடிவங்கள் அனைத்தினுடைய விளக்கம், தாலாட்டு இசை என்றால் அது என்ன ராகத்தில் இடம்பெற வேண்டும், எப்படி சொற்கட்டுகள் அமைய வேண்டும் என்றெல்லாம் மிக அழகாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மேலும் நான் குறிப்பிட வேண்டும், அந்த பாகம் 2 வாக்கியக்காரர்களுடைய
வரலாறு. இந்த வாக்கியக்காரர்களுடைய வரலாறு என்று குறிப்பிடுகின்ற பொழுது இந்த சங்கீத பூர்வீகத்திலே இருக்கின்ற ஆசிரியர்களுடைய விவரங்கள் அனைத்தும் அங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றன. இசைக்கு தொண்டாற்றியவர்களுடைய விவரங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை கலைஞர்களுடைய விவரம், இந்திய கலைஞர்களுடைய விவரம், ஹிந்துஸ்தானி இசைக்கலைஞர்களுடைய விவரம் என்று அடுக்கடுக்காக இசைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அனைத்தும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. மிகவும் விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இனி அடுத்ததாக நாங்கள் இந்த இசை கருவிகளுக்கு செல்ல வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பாகம் 2 முக்கியமாக இசைக்கருவிகளுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இசைக்கருவிகள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இசைக்கருவிகளினுடைய வகையும் பெரும்பான்மையான இசைக்கருவிகள் பாருங்கள், பின்லாந்து இசைக்கருவிகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சாம்பியா, ஓமான், அரபு நாடு மற்றும் பாகிஸ்தான், சீனா, தாய்லாந்து இப்படியான பல நாடுகளிலே இருக்கின்ற இசைக்கருவிகளினுடைய வடிவங்கள், இசைக்கருவிகளை பாவிக்கின்ற முறை, அந்த இசைக்கருவிகளினுடைய ஒலிகளினாலே எந்தெந்த இசை கச்சேரிகளை அது மெருகுபடுத்தும் என்று மிக அழகாக அங்கே அவர் அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த இசைக்கருவிகளின் வாயிலாக நாங்கள் ஒவ்வொருவரும் பெறுகின்ற இன்பம் பற்றி கூட அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது சில இசைக்கருவிகள் எங்களுக்கு உண்மையாக மனதுக்கு இதமாக இருக்கும். சில இசைக்கருவிகள் எங்களுக்கு தேவையான நேரங்களிலே அந்த இசைக்கருவிகளை நிச்சயமாக நாங்கள் பாவிக்க வேண்டும். சில இசைக்கருவிகளை ஒரு இடத்திலே நாங்கள் பாவிக்கின்ற பொழுது அந்த சபை எவ்வாறு உண்மையாக சிறப்புறும் என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் மிக அழகாக நீங்கள் எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். ஆகவே உண்மையாக நூல் ஆய்வு என்று குறிப்பிடுகின்ற பொழுது எனக்கு உண்மையாக நேரம் போதாது. ஏனென்றால் நான் நிறைய விடயங்களை நான் உண்மையில குறிப்பிட வேண்டும் என்ற அவ்வளவு அருமையான 2 பாகங்கள் இருந்தாலும் இந்த பெருமுயற்சியை மேற்கொண்ட திருமதி கௌரி, நீங்கள் அதிலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய பெயரை கௌரி சந்திரன் ஐங்கரன் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆகவே திருமதி கௌரி சந்திரன் ஐங்கரன் அவர்களே, நீங்கள் எடுத்த இந்த பெருமுயற்சிக்கு உண்மையிலே இந்த சபையின் சார்பாக நானும் உங்களுக்கு உண்மையாக என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, நான் இந்த நூலை ஆராய்வு செய்கின்ற பொழுது உண்மையாக பல விடயங்களை நான் எல்லாம் கூற வேண்டும் என்று எத்தனையோ விடயங்களை நான் உண்மையிலே சேகரிக்க முற்பட்டேன். ஆனால் இருந்தாலும் ஒரு சபை நாகரிகம் ஒன்று இருக்கின்றது அல்லவா, அதாவது ஒரு உரையை நாங்கள் ஆற்றுகின்ற பொழுது அதிலே ரத்தின சுருக்கமாக நாங்கள் கொடுக்க வேண்டும் என்றதற்கிணங்க உங்கள் அனைவருக்கும் என்னால் இயன்ற அளவுக்கு இதை ஆய்வு செய்திருக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் அனைவருமே இந்த பாகம் 1ஐயும் பாகம் 2ஐயும் நீங்கள் எடுத்து சென்று இந்த தேடல்களினுடைய முக்கியத்துவத்தையும் இந்த தேடல்களினுடைய அருமை பெருமைகளையும் நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள். அருமையான 2 புத்தகங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு இது தந்திருக்கின்றார் திருமதி கௌரி சந்திரன் ஐங்கரன். ஆகவே அவர்களுடைய இந்த அரும்பெரும் முயற்சி மேலும் தொடர வேண்டும். நீங்கள் அந்த நூலிலே ஒரு கட்டத்திலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள், அதாவது நான் இந்த நூலினுடைய ஆங்கில பாகத்தை பாகம் 1 பாகம் 2 நான் வெகு விரைவிலே அதை தர இருக்கின்றேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது இருக்கின்றதா? ஆகவே அதையும் நான் உண்மையில அறிந்து கொண்டேன். இருந்தாலும் அந்த முயற்சியையும் உண்மையாக அது ஒரு பெரிய முயற்சி, அதுக்கு யார் யாரெல்லாம் எனக்கு உதவி செய்கின்றார்கள் என்றெல்லாம் அதிலே குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆகவே உண்மையாக அவர் அதையும் பூர்த்தி செய்திருக்கின்றார் என்று நினைக்கின்ற பொழுது இன்னும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆகவே நான் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த ஆய்வுரையை நான் இப்பொழுது நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிகவும் ஆழமான ஆய்வுரையை எமக்கு தந்த திருமதி பிரேமவதி ரவீந்திரன் அவர்களுக்கு எமது நன்றிகள். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி என்பது போல் இந்த 4 புத்தகங்களையும் ஒரு 15-20 நிமிடங்களில் முற்றுமுழுதாக கூறிவிட்டீர்கள். எனக்கு ஒரு பயம் என்னன்னு சொன்னா இங்க எல்லாரும் வாங்காம போயிருக்கணுமோ, எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. மிகவும் நன்றிகள். முதலே தொல்காப்பியம்,
பற்றி குறிப்பிடுகின்றார் என்று எமது ஆய்வாளர் ஆய்வுரை மிகவும் அழகாக கூறியிருந்தார். இப்போது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள தமிழ் நூல்களிலே இருக்கின்ற தமிழ் நூல்களிலே இசை நாட்டியத்தை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரே ஒரு நூல் ஒரே பழநூல் தொல்காப்பியமாகவே இருக்கின்றது. இந்த தொல்காப்பியத்திலே இளங்கோவடிகள் முதல் இசை முல்லை தீம்பாணி என்கின்றார். அந்த இசைதான் தமிழிலே உருவாகிய முதல் இசை என்றும் அதற்கான சுரங்கள் குரல், துத்தம், கைக்கிளை, இலி, விளரி இவற்றையெல்லாம் நூலாசிரியர் மிகவும் அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார். முல்லை தீம்பாணி இசையே பின்னர் மோகன இசையாக மோகன ராகமாக உருவாகின்றது. இந்த இசையிலேயே மோகனம் என்றால் மோகம் தருவது, மயக்கம் தருவது என்கின்றார்கள். அந்த இசையிலேயே நாம் திருவாசகத்தை பாட வேண்டும் என்று ஒரு உரை இருக்கின்றது. வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்தும் உயிர் கலந்தும் உபட்டாமல் இனிப்பதுவே என்று தீம்பாணி இசையின் மகிமையை விளக்குகின்றார். இந்த இசை நூலிலே முதல் தோன்றியது ஐந்திசை, ஏழிசை அல்ல ஐந்திசை என்பதையும் நூலாசிரியர் மிகவும் விளக்கமாக அங்கே விடுக்கிட்டிருக்கிறார். உண்மையிலேயே சங்கீதம் என்பதை நான் பின்னைய பக்கங்களை எமது ஆய்வுரையாளர் குறிப்பிட்டது போன்று பின்னைய பக்கங்களை நோக்கவில்லை. அந்த அறிமுகத்தை மாத்திரம் முதல் 1-2 பாகங்களில் உள்ள அறிமுகத்தை மாத்திரம் வாசித்தேன். நாம் அறிய வேண்டிய பலவற்றை, நாம் அறியாத பலவற்றையும் எமக்காக எடுத்து தந்திருக்கின்றார். எமது ஐயா குறிப்பிட்டது போன்று இங்கே மாணவர்களும் ஆசிரியர்களும் மட்டுமல்ல, இந்த நூல் எமது ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷமாகத்தான் கருதுகின்றோம். எமது நூலாசிரியர் திருமதி கௌரி சம்பந்தன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நிறுவனை தரும்போது நான் ஒரு கணம் பார்த்தேன். வைத்திய கலாநிதிகளே இங்கே பிரதம விருந்தினராகவும் அடுத்து உரையாற்றுவதற்குமாக இருக்கின்றார்கள். இதில் என்ன ஒரு ஒற்றுமை என்றால், இந்த இசை என்பது உயிரிலே கலந்துள்ளது. அந்த உயிர் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த வைத்தியர்கள். இந்த தமிழ் சொற்களை உருவாக்கியவன், தமிழை உருவாக்கியவன் ஒரு மகாபெரும் அறிஞனாக இருக்க வேண்டும். மற்ற பிற மொழிகளை உருவாக்கியதிலும் பார்க்க என்பார்கள். ஏனென்றால் உயிரெழுத்து மெய்யெழுத்து என்பது இந்த தமிழிலே தான் இருக்கின்றது என்கின்றார்கள். அந்த உயிரெழுத்துக்களை வைத்து இந்த இசைக்குமான சுரங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ என்ற சொற்களை வைத்து இந்த இசை சுரங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே இவற்றையெல்லாம் மிகவும் அழகாக நமது நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்ததாக நட்புரைக்கு செல்ல இருக்கின்றோம். நட்புரை வழங்குவதற்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார். யாழ் மெதரிஸ் பெண்கள் உயர்தர பாடசாலை பருத்தித்துறையில் இசைப்பேழை நூலாசிரியர் செல்வி கௌரி சந்திரன் அவர்களின் வகுப்பு மாணவியாகவும், ஸ்ரீ ஜேவர்த்தனபுர பல்கலைக்கழகம் இலங்கையில் வைத்திய கலாநிதி பட்டமும் பெற்று தொடர்ந்து ஸ்ரீ ஜேவர்த்தனபுர டீச்சிங் ஹாஸ்பிட்டலிலே பணியாற்றி இலங்கையில் வேறு பல இடங்களிலும் வைத்திய சேவையை ஆற்றி தற்போது ஆஸ்திரேலியாவிலே NSW பப்ளிக் ஹாஸ்பிட்டலிலே எமர்ஜென்சி பிரிவில் வைத்தியராக சேவையாற்றிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய டாக்டர் குமுதா விமலச்சந்திரா அவர்களை நட்புரையாற்றும் வண்ணம் பணிவுடன் வேண்டுகின்றோம். அறிமுகம் தந்ததற்கு நன்றி. உங்களது அறிமுகத்திற்கு செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு.
நட்பை போல ஒருவன் செய்து கொள்வதற்கு அருமையான செயல் எதுவுமே இல்லை. நட்பை போல அருமையான பாதுகாப்பு எதுவும் இல்லை. Just emotional. Just give me a minute. Okay. That's okay. இன்று ஸ்காப்ரோ சிவிக் நிலையத்தில் நடைபெறும் இசைப்பேழை புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இசை ஆர்வல மாணவர்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் மற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் எனது காலை வணக்கங்கள். அத்தோடு பிறந்திருக்கும் புதிய புத்தாண்டு சோப கிருத புத்தாண்டு வாழ்த்துக்கள். Sorry. எமர்ஜென்சி வேலை செய்றீங்க. சம்பளம் உள்ளது. பேஷன்ஸ் கட்டிப்பிடிச்சு அழுதுறாது. அது வேற சார். எனது நண்பி கௌரியை நான் 35 வருடங்களுக்கு பிறகு காண்கிறேன். சோ கனவுகளை நினைவாக்கும் நாளாக கௌரியின் திருநாளை இன்று வந்து உங்களுடைய காலை நேரத்தில் எங்களுடன் நேரத்தை செறிவு செய்வது அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இந்த வருடம் அதாவது 2023 இன்று 200 ஆண்டுகளை கொண்டாடும் யாழ் பருத்தித்துறை மெரிஸ்த மத்திய கல்லூரியின் கல்வி பயின்று நட்சத்திரங்களாக பிரகாசிக்கும் பல பெண்மணிகளில் கௌரி சந்திரன், முன்னாள் சந்திரன், இன்றைய கௌரி சம்பந்தன் அவர்கள் எனது 1980களில் எனது பாடசாலை நண்பி. நான் இன்று எனது மற்ற சக மாணவிகளை காண்பதிலும் பெருமை அடைகிறேன். அவர்களுக்கும் எனது விசேஷ வாழ்த்துக்கள். முன்னோக்கி உயர்வை நோக்கி வெளிச்சத்தை நோக்கி என்பது எங்களது பாடசாலை யாழ் பருத்தித்துறை மெதடிஸ்ட் ஹை ஸ்கூல் என்பது எங்களுடைய குறிக்கோள். ஸோ அதனை பின்பற்றி கௌரியும் சக எனது தோழிகளும் நன்றாக வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழ்வதை இன்று நான் காண்கிறேன். அதை இட்டு மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய நட்சத்திரம் இசைப்பள்ளி ஆசிரியர் இசைக்கலாமணி கௌரி சம்பந்தன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் காலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு அவரது கணவர் ஐங்கரன் சம்பந்தன், அவரது பெற்றோர் என் நண்பர்கள் கௌரிக்கு பல நிலைகளிலும் பல காலகட்டத்தில் உதவி செய்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சில வார்த்தைகள் எங்களுடைய பாடசாலை நாட்களை பற்றியது. வெள்ளை சீருடை போட்டு இரட்டை சடைகளை போட்டு பட்டாம்பூச்சிகளாக பறந்து அன்றைய பாடசாலையின் கால்தளத்தில் கௌரி சந்திரனை பல மாணவர்கள் இன்னும் நினைவில் வைத்திருப்பார்கள். கல்வி தவிர்த்து பல கடமைகளிலும் செயற்பாடுகளிலும் திறமையாக வெளிப்பட்ட கௌரி அவர்கள் இன்று இந்த நிலைக்கு, இந்த வெற்றிகரமான நிலைக்கு உயர்ச்சி அடைவதில் ஆச்சரியம் இல்லை. இந்த இசைப்பேழை நூலாய்வுரை செவிமடுத்தேன். அதற்கு பிறகு நான் அறிந்து கொள்வது என்னவென்றால், இந்த புத்தகம் ஒரு இசை பொக்கிஷமாக இருக்க போகிறது. நிச்சயமா
பகுதி 1, 2 என 2 பாகங்களாகவும் தமிழ் ஆங்கிலம் என்ற 2 மொழிகளிலும் இன்றைய காலகட்டத்தின் தேவையை பூர்த்தி செய்வதாக அமைகிறது இந்த புத்தகம். அதை இட்டு ரியலி நான் பெருமைப்படுகிறேன். இவ்வளவு கடல் கடந்து கனடா வந்து இப்படியாக எமது கலையை முன்னிட்டு அதை பெருமைப்படுத்துவதற்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கௌரி. புத்தக பிள்ளை என்பது கௌரியின் பல நீண்ட நாட்கான கனவு. அதற்காக இவர் 12 ஆண்டுகள் கடின உழைப்பை போட்டுள்ளார். எங்களுடைய சட்டத்தரணி அவர்கள் சொன்னது போல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி போல் இன்று துருவமிடத்திற்கும் இசைப்பிள்ளை உண்மையாகவே ஒரு குறிஞ்சி பூதான். பாலப்பாடு செய்யும் காலத்திலிருந்து சங்கீதத்தை முறையாக கல்வி கற்ற கௌரி யாழ் பல்கலைக்கழகத்தில் இசைக்கலாமணி பட்டம் பெற்றது. அது ஒரு ராட்சதத்திற்குள்ள விஷயம் இல்லை, அது கட்டாயமாக செயற்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அதை பூரணப்படுத்தி இந்த நிலைமைக்கு வந்ததற்கு எனது நன்றிகள், என் பாராட்டுக்கள். பின்பு அதனை தொடர்ந்து இவர் தனது சொந்த ஊரிலேயே ஆசிரியராக பணியாற்றினார். அதற்கு பின்பு கனடா வந்தும் தனது இசைக்கலையை தொடர்ந்து செய்து இப்படியாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டது பெரிய பாராட்டுக்கான விஷயம். பின்பு நான் கேள்விப்பட்டது கௌரி கவிதாலயா என்னும் தனிப்பட்ட இசை பாடசாலையை நடத்தி அவர் இன்னும் பல சேவையை இசை துறைக்கு செய்து வருகிறார் என்பது. இசை என்பது ஒரு பொதுமொழி. அதற்கு இனம் மதம் வேறுபாடு இல்லை. அதற்கு அதனை வைத்தியர் பல் வைத்தியர் சொன்னது போல் எல்லோருக்கும் அது சம்பந்தம் உண்டு. ஸோ எனக்கு என்னென்றால் இவட புத்தகம் இனி வரப்போகிற காலத்துக்கு ஒரு பொழுதுபோக்கு. I think it will take a lot of years to read. எனது உரையை வெறும் சின்னனாக முடித்துக்கொள்ள தேவையுள்ளது. எங்களுக்கு இன்னும் சில ஐ திங்க் ஒரு 5-10 நிமிடங்களால் இருப்பது. கௌரிக்கு நான் சொல்வது என்னவென்றால், இதை ஒரு முதல் படியாக வைத்து இன்றைய காலகட்டத்துக்கு தேவையாகவும் உதவியாகவும் இருக்கக்கூடிய இன்டர்நெட், ஆன்லைன் தொடர்பு சாதனங்கள் மூலமாக இந்த புத்தகத்தை வெளியிடவும், இன்னும் இசை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வெளியிடவும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் இன்று உங்களுடைய வார விடுதி காலை நேரத்தை இங்கு ஒப்பிட்டு உங்களுடைய கால நேரத்தை இங்கு செலவழித்து வந்ததுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிகவும் நன்றி டாக்டர் கோதா உடலச்சந்தர் அவர்களே. நட்பு என்பது எவ்வளவு ஆழமானது என்பதை இங்கே நாம் காணக்கூடியதாக இருந்தது. ஐயா குறிப்பிட்டது ஒன்று, அவர் ஒரு வைத்தியராக இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதத்தன்மையோட மனித நேயத்தோடு இருக்கின்றார். இங்கே எமது மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ விஜய் தணிகாசலம் அவர்கள் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் லோகன் கணபதி அவர்கள் வருவதாக இருந்தது. அவர்களின் வேலைப்பளு காரணமாக சமூகம் அளிக்க முடியவில்லை என நினைக்கின்றேன். கௌரவ லோகன் கணபதி அவர்கள் அவருடைய வாழ்த்து செய்தியை இங்கே அனுப்பியிருக்கின்றார்.
மன்னிக்க வேண்டும், பொன்னாடைக்கான தகுதி எனக்கு இருக்கா என்பது உண்மையிலேயே எனக்கு தெரியவில்லை. இங்கே அறிவுசார் பெருந்தகைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய விருது, இருந்தாலும் அடியேனும் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் லோகன் கணபதி அவர்கள் அனுப்பிய வாழ்த்து செய்தியை மாணவன் பிரவீன் ஜெயபிரகாசன் அவர்கள் வழங்குவார்கள். On behalf of the Legislature of Ontario, I am pleased to extend my sincere congratulations to Gary Sambandhan in recognition of the publication of your book, Isai Pillai. On behalf of the provincial government of Ontario, I extend congratulations to Miss Gary Sambandhan. Thank you for your contribution to Carnatic music. After many years of research, Ms. Gary Sambandhan was able to compile this book regarding the origin and importance of the Carnatic music. Carnatic music is the music of southern India that evolved from ancient Hindi traditions and was relatively unaffected by the Arab and Iranian influences. I extend my very best wishes to you for continuing success, prosperity, and continuance of your important contributions to the literature world. Thank you, and thank you to the Honorable Logan Kanapalli MP. கௌரவ மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் லோகன் கணபதி அவர்களுக்கு எமது நன்றிகள். இந்த இசைப்பேழையின் முழு பிரவாகத்தையும் இங்கே பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஒரு விருந்துக்கு சென்று இன்னும் வேண்டுமா, விருந்து எப்படி இருந்தது என்று கேட்கும் போது ஒருவர் கூறினாராம், இன்னும் ஒரு வயிறு வேண்டும் என்று. அதே போன்று இந்த நிகழ்வை நாங்கள், இந்த இசைப்பேழை பற்றிய விவரத்தை நாங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கலாம், ஆனாலும் நேரம் காரணமாக முடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் எமது மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ விஜய் தனிவாசனம் அவர்கள் வந்தால் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். இப்போது நாங்கள் ஏற்புரைக்கு செல்ல இருக்கின்றோம். எமது இசைப்பேழை நூலாசிரியர் திருமதி கௌரி சம்பந்தன் அவர்களின் ஏற்புரை. அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். வாழ்க வளமுடன். என்னை இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தையரான சந்திரா சந்திரன் இருவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நான் முதலில் பார்த்த ஹீரோவான பாட்டா கிருஷ்ணபிள்ளை அவர்களுக்கும் அடுத்த வணக்கங்கள். மாதா பிதா குரு என்னும் வரிசையில் சூரியக்கா என செல்லமாக அழைக்கப்படும் சூரியகுமாரி அவர்களுக்கும் அநேக வணக்கங்கள். அத்துடன் சூரியக்கா பாட்டா இருவரும் தான் நான் ஆசிரியராவதற்கான ரோல் மாடல்ஸ். இசைக்கலமணி என்ற பட்டத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மூலம் பெறுவதற்கு முன்பே பட்டதாரி ஆசிரியர் நியமனம் பெற்று மாணவர்களுக்கு இசையில் ஆர்வத்தை ஏற்படுத்த தொடங்கினேன். அதாவது மாணவர்களுக்கு பாவித்து எருந்தும் பொருட்களான தேங்காய் சிரட்டை, ட்ரம்ஸ் என்பவற்றை கொண்டு வாத்தியங்களான வீணை, வயலின், துந்தினா, புல்லாங்குழல், உடுக்கை, ஹெக்ஸபோன் போன்ற வாத்தியங்களை உருவாக்கினேன். அதான் முன்னுக்கு இருக்குது, இதில் வச்சிருக்கிறது எல்லாம் அதே தான். அதனை உள்ளடக்கி புத்தளிப்பு கண்காட்சி ஒன்றினை நடாத்தினேன். அதில் சவுண்டினை மாணவர்கள் உருவாக்கி இசைத்து காட்டினார்கள். இந்த இசைப்பேழை என்னும் நூலானது நான் வட இலங்கை சங்கீத சபை மூலம் தரம் 2 பரிசைக்காக அறிமுக தேர்வில் சித்தி அடைவதற்காக நோட்ஸுகளை எழுதி படிக்கும் போது
எனது மனதில் சங்கீதத்திற்கு ஒரு நூல் மிக அவசியம் என தோன்றியது. பின்னர் 4ஆம் 5ஆம் தரம் படிக்கும் போது கூட தியரி நோட்ஸ் விளக்கமாக எமக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அந்த சூழ்நிலையில எங்களுக்கு கிடைப்பதற்கு சரியான கஷ்டமாக இருந்தது. மனனம் செய்து ஒப்பித்தே நான் சித்தியடைந்தேன். உதாரணமாக 22 சுரைகளை எவ்வாறு கணிப்பது என்ற வினாவிற்கு நான் உயர்தரத்தில் கணிதமானவையாக இருந்த போதிலும் அதனை கால்குலேட் செய்ய முடியாமல் மனனம் மட்டுமே செய்ய வேண்டியிருந்தது. யூனிவர்சிட்டியில் படித்த போதும் கூட இதனை மனனம் செய்தே பரீட்சையில் சித்தியடைந்தேன். இக்குறையை இந்த நூலில் நிவர்த்தி செய்துள்ளேன். அது மட்டுமல்லாது மாணவர்களுக்கு இந்த பாடத்திட்டத்தில் எதற்கும் இங்கு பேட்டர்ன் என்னும் மெத்தட் மூலம் எதையும் இலகுவாக கற்றுக்கொள்ள கற்பிக்கிறார்கள். அதை கருத்தில் கொண்டு ஸ்வராலி வரிசை, அலங்காரம் போன்றவற்றை வரைவு மூலமாக மாணவர்களுக்கு பதிய வைத்தால் அவர்கள் மனனம் செய்யாமல் இலகுவாக பாடலாம் என எண்ணி இதில் வரைவுகளை இணைத்துள்ளேன். மாணவர்களுக்கு மியூசிக் என்றாலே போரிங் என கூறுவதை மாற்றுவதற்காக கீதம், ஜதீஸ்வரம், வீணை என்பனவற்றை டிராயிங்கில் ஆர்வம் உள்ளவர்கள் கோலமாக போடுவதற்கான வழிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளேன். இதில் படம் பார், பாடம் படி என கூறியுள்ளேன். நான் மாணவியாக இருந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பத்தை நிவர்த்தி செய்து எனது நீண்ட நாள் கனவான இசைப்பேழை எனும் நூலினை 12 வருட உழைப்பின் மூலம் படைத்துள்ளேன். சம்பந்தம் செய்ததால் கனடாவிற்கு என்னை வரவழைத்து இசைப்பேழை என்னும் இந்த நூல் உருவாவதற்கு கம்ப்யூட்டர் அறிவினை பெறுவதற்காக என்னை படி என்று கூறி சென்ட் ஆனியோ காலேஜில் படிக்க தூண்டியதுடன் இந்த நூல் வெளிவரவும் இந்நிகழ்வினை நடத்தவும் உதவியமைக்காக என் கண்ணாளரான ஐங்கரனுக்கு மிக்க நன்றிகள். இந்த நூலை சிறிது கூறுகின்றேன். இந்த நூல் ஸ்டார்ட்ல சூரியன் ஆரம்பத்தில் ஒழும்புகின்றது, பேழை துறந்திருக்கின்றது. இறுதியில் சூரியன் மறைகின்றது, பேழை மூடப்பட்டுள்ளது. இந்நூலினை எனது கையில் தவள செய்தமைக்காக குழந்தை போல நான் பெற்றுக்கொண்ட போது எனக்கு இருந்த ஆனந்தத்தை சொல்ல முடியாது. இந்நூலினை எனது கையில் தவள செய்தமைக்காக கியூக் புக் பிரிண்ட் கம்பெனிக்கு மிகப்பெரிய நன்றிகள். அடுத்ததாக இந்நூல் வெளியீட்டினை நிகழ்த்த இந்த கவுன்சில் சாம்பரினை தந்துதவிய ஒன்டாரியோ கவர்மெண்ட்டுக்கு மிக்க மிக்க நன்றிகள். எனது போட்டோ ஸ்டாண்டினை வடிவமைத்து தந்த திரு முத்துலிங்கம் தம்பிராஜா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய எமது பேட்ச்மேட்டான திரு ஜியா குமாரசாமி அவர்களுக்கும், கனடா தேசிய கீதம் மற்றும் தமிழ் தாய் வாழ்த்து என்பவற்றை இசைத்த செல்வன் ரிதுஸ்கரன், ரமினீஸ்வரன், செல்வன் வாரணன், ஜெயக்குமாரன், செந்தூரன், மனோகரன் ஆகியவர்களுக்கும், பிரதம விருந்தினராக திரு டாக்டர் சண்முக வடிவேல் அவர்களுக்கும் மற்றும் எமது தமிழிசை கலாமன்ற தலைவரான ஸ்ரீபதி தம்பையா அவர்களுக்கும் மெம்பர் ஆஃப் வருகை தருவராக கூறியிருந்தார். மெம்பர் ஆஃப் ப்ரொவின்சியல் பார்லிமெண்ட் ஃபார் ஸ்காப்ரோ விஜய் தனியாசலம் அவர்களுக்கும், இசைப்பேழை எனும் நூல்வினை ஆய்வு செய்து உரையாற்றிய திருமதி பிரேமவதி ரவீந்திரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். எனது பேட்ச்மேட் டாக்டர் குமுதா விமலச்சந்திரன் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகை தந்ததுடன் நட்புரை ஆற்றியமைக்காகவும் மிக நன்றிகள். எனக்கு சைல்ட் ஷோவினை அமைத்து வழங்கிய அஸ்வின், பிரவீன் இருவருக்கும், அத்துடன் மார்க் வியோ போட்டோகிராஃபி அண்ட் வீடியோ என எடுத்து தந்துதவிய செல்வன் வாரணன், ஜெயக்குமாரன், வடிவேல் முருகன் அவர்களுக்கும், இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைத்துள்ளங்களுக்கும் என்ன உளமார்ந்த நன்றிகள். நலந்தாள என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அண்ணாச்சி முழுங்கியதோ உங்களோட மனுஷனை வர சொல்ல முன்னுக்கு ஆம்பளை அதற்கு யாரும் பொண்ணு போட போறாங்க, உனக்கு போடுவாங்க, அந்த ஆளுக்கு போட மாட்டாங்க.
நன்றி ஐயா. உங்கள் ஐயா, நீங்கள் உங்கள் தொழிலின் பெருமையை சிறப்பாக காட்டிவிட்டீர்கள். எங்கே ஒன்றை விடுகின்றார்களோ அந்த இடத்தை நிரப்பியுள்ளீர்கள். நீங்களும் கொடுத்துட்டீங்க. நன்றிகள். அடுத்த நிகழ்வாக நூல் கையளித்தல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. முதல் நிகழ்வினை டாக்டர் சண்முக வடிவேல் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து ஐயா திரு தம்பையா ஸ்ரீபதி அவர்களும் நூலினை பெற்றுக் கொள்வார்கள். தொடர்ந்து எமது கௌரி கவிதாலயம் இசைக்கல்லூரி அதிபர் கௌரி சம்பந்தன் அவர்களின் முதல் மாணவனாகவும் இசையிலே உயர் வகுப்பினை பெற்றுள்ளவருமான செந்தூரன் அவர்களை புத்தகத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணம் முன்வருமாறு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இசை ஆசிரியர்கள் அனைத்து பெருமக்களையும் வந்து நூல்களை பெற்றுக்கொள்ளும் வண்ணம் பணிவுடன் வேண்டிக் கொள்கின்றோம். அதில் ட்ரே வச்சிருக்கு. அங்கே இருக்கு என்ன வரக்கூடாது. ட்ரே இருக்கு. டாக்டர் சந்திப்போம். Very good. Doctor. Nice to meet you. So much. You are in Sydney. All the best. Thank you.